என்ன சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சூப்பராக இருக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ஏதோ நல்லா இருக்கேன் கடவுள் புண்ணியத்தில். சரி, நீங்கள் தான் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க. உங்கள் ஒர்க் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னெல்லாம் பண்ணுறீங்க? ஸோ பேசிக்கலாக நான் வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரு. ஓகே. ஸோ நீங்கள் பார்க்குற நிறைய யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே நாங்கள் ஒரு டெவலப்பர் நாங்கள் ஜிம்னி ஆப். ஸோ இதை நம்ம ஒரு டீமாக வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஓ சரி சரி. எப்படியும் சேல்ரி எவ்வளோ வாங்குவீங்க? சேலரி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 2.5 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அண்டு அடிஷ்னல் நம்ம வந்து வேறு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அப்ராட் ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது டெக்னாலஜி வைஸ் வந்து நிறைய ஒவ்வொரு விஷயம் டேட்டு அப்டேட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேரியேஷன் சேலரி வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். சொல்ல முடியாது. டெக்னாலஜி வைஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து அந்த அமௌண்ட் ரேஷியோ வந்து வேரியேஷனாக மாறும், சம்டைம் அந்த மாதிரி மாறும். ஓ சரி சரி. ஆனால் நீங்கள் வந்து ஏபிகே டெவலப்பராக இருக்கீங்க, ஒரு வெப்சைட்லாம் டெவலப் பண்ணுறீங்க. ஆனால் நாங்கள் வந்து எவ்வளோ என்ன பண்ணுறோம், என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து நல்லா படிச்சுட்டு இந்த ஜாப்பில் போய் உட்காந்துட்டு இந்த மாதிரிலாம் சம்பாதிக்கிறீங்க. ஆனால் ஷுவர்லி நேச்சுரலாகவே நான் வந்து படிக்கலை ப்ரோ. ஒரு விஷயம் சொன்னால் ஷாக்காயிராதீங்க. சொல்லுங்கள். அதாவது நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறீங்கல்ல, ஆமாம், அதை விட நான் பல மடங்கு சம்பாதிக்கிறேன் தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? இது என்ன புது ட்விஸ்ட்டாக இருக்குது? ஆமாம் ப்ரோ. நீங்கள் வந்து ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. சரி. ஆனால் நான் அதே ஆப்பில் ஒர்க் பண்ணி அதில் நிறையா வெப்சைட் ஆட் பண்ணி அது மூலமாக நான் நிறையா ஏர்ன் பண்ணுறேன். அதுவே தெரியும். அது வந்து நான் படிக்கலைனா கூட என் திறமை மூலமாக என்னோடய ஸ்கில்ஸை அதில் வந்து காட்டி உங்களை விட அதிகமாக ஏர்ன் பண்ணுறேன் தெரியுமா? கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து ஒரு டீமை ரெடி பண்ணி ஒரு கான்செப்டுக்கு வந்து அது வந்து ஒரு ட்ரையல் வெர்ஷனுக்காக கிட்டத்தட்ட 30-40 பேர் இல்லை, ஒரு 100-200 பேர் 300 பேர் கிட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்டாக எடுத்து இந்த விஷயத்தை வந்து அஃபிஷியலாக வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு இன்டர்நேஷ்னலில் லான்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறது ஒரு அஸ் எ டெவலப்பராக எங்களுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை கிரியேட்டர் அதே வேலை தான் ஒரு டெக்னாலஜியை நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு மோர் தென் வந்து ஒரு 2-3 months ஆகுது. சரிங்களா? அதுக்கு மேலே கூட ஆகுது. அப்ரூவல் ஆகுது. 1 year கூட நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணுறோம். பட் ஆனால் ரொம்ப ஷார்ட்கட்டில் இந்த மாதிரி படிப்புன்ற விஷயம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்களாம் வந்து பார்த்தோன்னா பிஇ முடித்து ஐடி சாஃப்ட்வேர் லைனில் வந்து ஜாப் ஜாயின் பண்ணி மேல் இடத்துல ப்ரெஷரு, ஒரே ஐடினாவே வந்து ஒரு மென்டல் ப்ரெஷரான வேலை எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி ஒரு ப்ரெஷரான ஒரு ஜாபில் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பட் படிப்பே தேவையில்லை, ஸ்மார்ட்டாக எங்களை மாதிரி டேலண்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு வந்து அந்த க்ரியேட் பண்ண நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருந்தாலும் மக்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணி அது நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் யூசர்ஸ் அது மூலிமா அவங்க நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் கூட சீக்கிரத்தில் காப்பிரைட்ஸ் இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வாங்குவோம். நாங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணி தான் ஆகும். இந்த காப்பி ரைட்டுங்கிற மேட்ரு வந்து எங்களுக்குள்ளே வராது. ஏன்னா நாங்கள் வந்து உங்களோட ஆப்பை வந்து காப்பி அடிக்கலை. ஓகே. நீங்கள் வந்து உருவாக்குற ஆப்பில் நீங்கள் எதுக்காக ஆப் உருவாக்குறீங்கன்னா எங்களை மாதிரி ஒர்க்கர்ஸ் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான். அதனால நீங்கள் இதில் காப்பி ரைட்டு எந்த ஒரு இஷ்யூவோ ரிப்போர்ட் பண்ண முடியாது, அதுக்கு அனுமதியும் கிடையாது. இந்த விஷயங்கிறது இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து உங்களோட ஆப்பில் வந்து ஒர்க் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் நிறைய பேர் படிக்காத மேதைகள் தான் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஓகே. எக்ஸாம்பிளுக்கு நம்ம காமராஜர் எடுத்துக்கலாம். அவர் வந்து தன்னோட டேலண்டாலையும் தன்னோட ஸ்ட்ரென்த் காட்டியும் தான் முதலமைச்சர் ஆனார். நாட்டுக்கு நிறையா நல்ல நற்பணிகள்லாம் பண்ணாங்க. அதை மாதிரி நாங்களும் உங்களோட அதிகமாக ஏர்ன் பண்ணுறோம். நாங்கள் வந்து யூசர் மூலிமா நாங்கள் சம்பாரிச்சிட்டே இருக்கீங்களா? எங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணுறது முக்கியம் இல்லை, எங்களோட திறமை மூலமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், அதை எப்படி செலவழிக்கிறோம், யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிறோங்கிறது தான் எங்களோட டார்கெட்டு. அதனால் டேலண்ட் வந்து ரொம்ப முக்கியம் படிப்பை விட அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் வந்து உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒரு விஷயம் புரியுதுங்க. ஸோ இங்கே வந்து 2 கேட்டகரி தாங்க. ஒன்று படிப்பால் படித்து நல்லா சம்பாதித்ததில் உயர்ந்தவங்க, 2வது படிக்காமல் திறமை வச்சு முன்னேறினவங்க. ஸோ 2 பேர் தான், 2 கேட்டகரி தான் உலகத்துலேயே. அதில் தம்பி 2வது கேட்டகரி, நம்ம முதல் கேட்டகரி. ஸோ அப்படிலாம் வந்து இது பண்ணி ஒரு யூஎஸ் கம்பெனிக்கு, ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனிக்கு நாங்கள் வந்து டே அண்ட் நைட்லாம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத. ஸோ தம்பி வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ஒரு பிரெயின், அது இன்டெலிஜென்ட்டானு சொல்லலாம், அதை வந்து ஓவர் ஸ்மார்ட்னு கூட சொல்லிக்கலாம். ஒரு கிரியேட் யூஸ் பண்ண விஷயத்த யூஸராக வந்து இவர் இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸு, வீடியோஸு, இந்த மாதிரி ஆப்பை வந்து ஒரு சைட் மூலிமா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி நிறைய வியூவர்ஸ் கொண்டு வந்து அது மூலிமா ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ
ஸோ படித்து முன்னேற தான் முடியும் அப்படின்லாம் கிடையாதுங்க. ஸோ 2 வழியும் முன்னேறலாம். ஸோ படித்தா முன்னேறலாம், படிக்காமே முன்னேறலாம். ஆனால் எல்லாத்துக்கும் காமனான விஷயம் திறமை இருந்ததுன்னா நீங்கள் உடனே எந்த ஒரு எல்லைக்கும் நீங்கள் போய் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான்றதை இந்த ஒரு வீடியோ மூலயமா உங்களை எல்லாருக்கும் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.